ஹலோ எவ்ரிவன். ரயில்வேஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது ஆர்ஆர்பின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த போர்டு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கு வேகன்சிஸ் இருக்கிறதா, கிட்டத்தட்ட ஒரு 119 வேகன்சிஸ் இருக்கிறதா ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை 15 வந்தது. நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறது ஜூலை 15லேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 14 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆர்ஆர்பி ஆஸ்பிரன்ஸான நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிப்போம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல், இப்போ ஃபஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் எழுத போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ் 1 Tier 1 அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட் லெவல் எக்ஸாம் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன் வந்து அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ஒன்று எடுத்துட்டு அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக ரீசனிங் டாப்பிக்கில். ஓகேங்களா? ரீசனிங் சப்ஜெக்ட்டில் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் இயரில் ரீசனிங் சப்ஜெக்ட்டில் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குவான்ஸ் பார்த்தோம். இப்போ அதோட வரிசையில் நம்ம ரீசனிங் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணவங்க வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் இன்னும் பாருங்கள் நல்லா. அதில் என்னென்ன மாதிரி சிலபஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பாருங்கள் சப்ஜெக்ட்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம எலிஜிபிளாக இருக்கோமா இல்லையா, அண்ட் நம்மளுக்கு என்ன மாதிரியான நம்மளுக்கு சப்ஜெக்ட்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீப் டைவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். ஸோ ரீசனிங்கில் கொஷின்ஸ் பார்த்துட்டு வரலாம். தமிழில் ஒரு வாட்டி, இங்கிலீஷ் ஒரு வாட்டி படிச்சிடறேன். தமிழில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபைன். 6 people HIJNOP live on 6 different floors of the same building. The lowermost floor in the building is numbered 1. The floor above it is numbered 2. And on till the topmost floor, which is numbered 6. N lives on floor number 2. H lives on floor below N. Only 4 people live between O and H. P lives on an even numbered floor. J lives on an odd number floor, but not on floor number 5. How many people live between I and N? இது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கும். இது பசில் ரிலேட்டட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ 6 பேர் இருக்காங்க, 6 ஃப்ளோரில் இருக்காங்க. எந்த வரிசையில் இருக்காங்கன்றதை நம்ம சீக்வன்ஸ் பண்ணணும், நம்ம வந்து சார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது பசில் ரிலேட்டட் கொஸ்டின் தான். ஸோ டாபிக் பார்த்தீங்கன்னா பசில் கொஸ்டின்ஸ் தான், பசில் டாபிக். தமிழில் ஒரு படிச்சிடுறேன். HIJNO மற்றும் P ஆகிய 6 பேர் ஒரு கட்டிடத்தின் 6 வெவ்வேறு தளங்களில் வசிக்கின்றனர். கட்டிடத்தின் மிக கீழ்ப்பகுதி தளம் 1 என்றும், அதற்கு மேல் உள்ள தளம் 2 என்றும், இப்படியே மேலே சென்று மிக மேல் தளம் 6 என்றும் எண்ணிடப்பட்டுள்ளன. N என்பவர் 2வது தளத்தில் வசிக்கிறார். H என்பவர் Nக்கு கீழே உள்ள ஒரு தளத்தில் வசிக்கிறார். O மற்றும் H ஆகியோருக்கு இடையே 4 பேர் மட்டுமே வசிக்கின்றனர். P என்பவர் இரட்டைப்படை N கொண்ட தளத்தில் வசிக்கிறார். J என்பவர் ஒற்றைப்படை N கொண்ட தளத்தில் வசிக்கிறார். ஆனால் 5வது தளத்தில் வசிக்கவில்லை. I மற்றும் N ஆகியோருக்கு இடையே எத்தனை பேர் வசிக்கின்றனர்? ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின் தான். டேட்டாவை பார்க்குறோம், டேபுலர் காலம் போட்டுட்டு சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? பெருசாக அந்த காம்ப்ளிகேஷன்ஸும் நம்மளுக்கு படிக்கும் போது தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஃப்ளோரை நம்ம ஆர்டர் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோரில் யார் வசிக்கிறாங்க, யார் வந்து இருக்காங்கன்றது போட்டுடலாம். ஸோ நம்மளுக்கு லோவர் மோஸ்ட் ஃப்ளோர் 1ன்னு போட்டாங்க. ஸோ 6 5 4 3 2 1. ஓகேங்களா? ஸோ பாட்டம் மோஸ்ட் 1ல் ஆரம்பித்து டாப் மோஸ்ட் 6ல் போகிறாங்க. ஃபைன். நம்மளுக்கு கிடைக்கிற க்ளூஸை வச்சு நம்ம கரெக்டாக சீக்வன்ஸ் பண்ணிடலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆர்டர் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் படிக்கிறீங்களா, டேட்டா படிக்கிறீங்களா, அதில் டேரக்டான க்ளூஸ், இன்டெரக்டான க்ளூஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். டேரக்டான க்ளூஸை ஃபஸ்ட்டு எடுத்து சால்வ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இன்டெரக்டான க்ளூஸ் போயிட்டு இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு ஒரு இது இருக்கும், ஆக்சுவலாக சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸில் நீங்கள் போயிடுங்க. ஓகேங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இவங்க இங்கே இருக்காங்க, இவங்க இந்த ஃப்ளோரில் இருக்காங்க, இவங்களுக்கு கீழே இருக்காங்க, அவங்களுக்கு மேலே இருக்காங்கன்னா அதெல்லாம் டேரக்டான க்ளூஸ். இவங்க இங்கே இருக்க மாட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து நம்பர் 6ல் இருக்க மாட்டாங்க அப்படின்னா அது இன்டெரக்ட் க்ளூ. ஏன் இன்டெரக்ட்னு சொல்கிறேன், அதை வச்சு நம்மளால் டேரெக்டாக ஏவை பிளேஸ் பண்ண முடியாது. ஏ 6ல் இல்லைன்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஏ 5ல் இருக்கலாம், 4ல் இருக்கலாம், 3ல் இருக்கலாம், 2ல் இருக்கலாம், இல்லை 1ல் இருக்கலாம். ஸோ இதை வச்சு நம்மளால் டேரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ண முடியாது அந்த பர்டிகுலர் பர்சனை. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, யார் யார் எங்கெங்கே இருப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது டேரெக்டான க்ளூஸ். அந்த க்ளூஸ் வச்சுட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் பிளேஸ் பண்ணி ஃபில் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற அந்த பிளேஸில் ஏ வந்து 6ல் வர மாட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 3 இந்த பிளேஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பாதி சால்வ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அப்போ ஏ ஃபில் பண்ணுறது உங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு டேரெக்டான க்ளூஸை எடுத்து அதை வச்சு நீங்கள் கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்ண பாருங்கள். லேட்டராக இன்டெரக்டான க்ளூஸுக்கு நீங்கள் வரலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ படிக்க ஆரம்பிக்கட்டுமா? நம்மளுக்கு இங்கே இருந்தால் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? N lives on floor number 2. ரொம்ப டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. N lives on floor number 2. ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட், H lives on a floor below N. ஓகேங்களா? H வந்து இமீடியட்டாக இருக்காங்க, உடனுக்குடைய கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, Nக்கு கீழே ஏதோ ஒரு ஃப்ளோரில் இருக்காங்க. H lives on a floor, ஏதோ ஒரு ஃப்ளோர், below N. ஓகேங்களா? ஆனால் லக்கிலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா Nக்கு பிலோ நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நம்ம தாராளமாக H எங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். H வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ஃப்ளோரில் இருக்காங்க, ஃப்ளோர் 1ல் இருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் முடிச்சாச்சா? Only 4 people live between O and H.
ஒன்லி 4 people live between O and H. கேப் வந்து 4 பேர்னு சொல்றாங்க. ஸோ 1 2 3 4. ஸோ O வந்து இங்கே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் P lives on an even numbered floor. இப்போ இங்க இருக்கிறதுல ஈவன் நம்பர் ஃப்ளோர்ன்றது எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு ஈவன் நம்பர் ஃப்ளோர் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா பர்சன் P வந்து இங்கே தான் இருப்பாங்க. பர்சன் P வந்து இங்கே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் J lives on an odd number floor but not on floor number 5. ஓகேங்களா? J வந்து odd number floorல இருக்காங்க 1. ஸோ அப்போ odd number floor என்ன இருக்கு? 3 ஆக்குபை பண்ணலாம், 5 ஆக்குபை பண்ணலாம். ஆனா பட் நாட் ஆன் ஃப்ளோர் நம்பர் 5. நம்பர் 5ல இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஜேக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் 3. தேர்ட் ஃப்ளோர்ல தான் ஜே இருப்பாங்க. ஸோ இருக்கிறதுல யார் விட்டு போயிருக்காங்கன்னு பாருங்க. HIJ NOP. HI இல்லை. ஸோ ஐயை மட்டும் இங்கே ஃபில் பண்ணிடலாமா? ஐயை ஃபில் பண்ணிடலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. How many people live between I and N? How many people live between I and N? ஐக்கும் எண்ணுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஐக்கும் எண்ணுக்கும் இடையில 2 பேர் இருக்காங்க. ஸோ the answer for this question will be 2. ரொம்ப சிம்பிளா கொஸ்டினை படிக்கிறோம், டேட்டாஸை கேதர் பண்ணுறோம், அதில் எந்தெந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்குறோம், சீக்வன்ஸ் பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது ஃப்ளோர் நம்பர் 1 to 6 வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கடைசியாக என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. நம்ம இருக்கிற எல்லாருமே நம்ம பிளேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? கொஸ்டின் இருக்க டேட்டாவை பொறுத்து இருக்கு. ஸோ ஐக்கும் எண்ணுக்கும் இன்பிட்வீன்ல எத்தனை பேர் இருக்காங்க கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டே வாங்க. பிளேஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐ எண்ணு வந்துருச்சா நம்மளுக்கு. ஐயோ என்ன நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்பிட்வீன்ல யார் இருக்காங்கன்றது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நம்மளுக்கு அந்த கேப் எத்தனை இருக்குன்றதை மட்டும் தான் நமக்கு தெரியணும். ஸோ அப்போ எக்ஸாக்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு என்ன மாதிரி டேட்டா தேவைப்படுதோ அது வரைக்கும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போதும். இந்த கொஸ்டினுக்கு கடைசி வரைக்கும் சால்வ் பண்ணி தான் ஆகணும். பண்ணாதான் நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். பட் எல்லா கொஸ்டினுக்கு அந்த மாதிரி சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நம்ம ஆன்சர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா கொஸ்டின் லென்த்தியாக இருக்குது, பெருசாக இருக்குது, மல்டிபிள் டைம்ஸ் ரீட் பண்ண போகிறேன், எல்லாம் எனக்கு தெரியுது. கடைசியில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டெப்ஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பசில் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பெருசாக தான் இருக்குது, பட் சால்வ் பண்ண முடியுது. ஒரே ரீடிங்கில் நம்ம சால்வ் பண்ண முடியுது. இன்டெரக்டான க்ளூஸ் பெருசாக இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ பசில் பேஸ்ட் கொஸ்டின் ஒரு 10 20 30 50 அப்படி சால்வ் பண்ணலாம். அப்படி சால்வ் பண்ண போது நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்க கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம், நம்மளோட ஸ்டெப்ஸை இப்படி நேரோ டவுன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். செலக்ட் த பேர் which follows the same pattern as that by these 2 pairs given below. Both pairs follow the same pattern. ஓகேங்களா? இந்த 2 பேருமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாங்க. அந்த பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதே பேட்டர்ன் படி இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டா இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிமிலாரிட்டி கிளாசிஃபிகேஷன் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ சிமிலாரிட்டி டாபிக்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் மாதிரி அதே சிமிலர் பேட்டர்னில் நீங்கள் ஆப்ஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்கிற அந்த ரெஃபரன்ஸில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் இல்லாமல் என்ன இருக்குது, ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கிளாஸிஃபை பண்ணுறோம், டைவர்ஸ் பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஒரு ஆப்ஷனை ஆட் ஒன் அவுட்டை மட்டும் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரெண்டுமே சிமிலர் டாபிக்ஸ் மாதிரி தான் தெரியும். ரெண்டுமே சிமிலர் லாஜிக்கு சிமிலர் பேட்டர்ன் தான் நீங்கள் எடுத்து வச்சுப்பீங்க. சேமாக இருக்கிறது சூஸ் பண்ணுறது சிமிலாரிட்டி, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது சூஸ் பண்ணுறது கிளாசிஃபிகேஷன். ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன லாஜிக்னு பார்த்துடலாமா? ஒரு தமிழில் படிச்சிடுறேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 ஜோடிகள் பின்பற்றும் அதே அமைப்பை பின்பற்றும் ஜோடியை தேர்ந்தெடுக்கவும். அந்த 2 ஜோடிகளும் ஒரே அமைப்பையே பின்பற்றுகின்றனர். ரெண்டுத்துக்கும் சேம் லாஜிக்னு சொல்கிறாங்க, ரெண்டுத்துக்கும் சேம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எடுத்து எழுதிடலாமா? பார்த்தே சொல்ல முடிஞ்சாலும் ஓகே தான், இல்லை எடுத்து எழுதுனா இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஸோ இங்கே டி இருக்குது, இங்கே ஹெச் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து இங்கேருந்து இங்கே போகிறேன். ஸோ டினா EFGH +4 ஆகுது. ஓகேங்களா? அதாவது டி ஹெச் டி ஹெச் LH. ஸோ டியிலேருந்து +4 போட்டிங்க அப்படின்னா ஹெச் வந்துடும், EFGH. நெக்ஸ்ட்டு ஹெச்லேருந்து இங்கேயும் டியிலேருந்து +4 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச் வந்துடும். ஹெச்லேருந்து என்ன போகிறீங்கன்னு பாருங்கள், HIJKL. இங்கேயும் +4 போட்டிங்கன்னா எல் வந்துடும். ஸோ அப்போது ஒன்று ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த சீரீஸ் எடுத்துக்கணும். அதுலேருந்து ஈச் டேர்ம் நீங்கள் -4 போட்டிங்கன்னா செகண்ட் சீரீஸ் வந்துடும். அதே மாதிரி இங்கே எடுத்து பார்க்கலாமா? LPL. அவங்க வந்து ரெண்டுமே சேம் பேட்டர்ன் சொல்லிட்டாங்க, பட் ஸ்டில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ ஹெச்லேருந்து எல் போகலாமா? ஸோ ஹெச்லேருந்து எப்படி எல் போகலாம்? HIJKL +4, LMNOP +4, அதே மாதிரி HIJKL +4. ஓகேங்களா? ஸோ அப்போது என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு சீரீஸ்லேருந்து -4 போயிட்டு செகண்ட் சீரீஸ் வரலாம், இல்லை செகண்ட் சீரீஸ்லேருந்து +4 போயிட்டு ஃபஸ்ட் சீரீஸ் வரலாம். ஸோ +4 அப்படின்றத லாஜிக். நம்ம லாஜிக்கை பிடிச்சிட்டோம். லாஜிக் அப்படின்றது +4. ஓகேங்களா? இதே லாஜிக் படி கொடுத்துக்கிற ஆப்ஷன்ஸில் எது இருக்குன்னு பார்த்துடலாம். இதே லாஜிக் படி கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் எது இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தே சொல்லிடலாம்ல, நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இருக்கா இல்லையா? C to G பாருங்க, C DEFG. அடுத்தது G HIJ, J 3 தான் வருது. ஸோ இது கிடையாது.
நெக்ஸ்ட் C to G பார்த்தாச்சு, G to K பார்க்கலாமா? G H I J K வருது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாஜிக் என்னது மட்டும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷன்ஸை அப்படியே கைவிட்டே பார்த்துடலாம். இது வரும் இது வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நேர் டவுன் பண்ணிட்டே வரலாம். ரெண்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ லாஜிக் என்னன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்க்கணும் கரெக்டாக. நெக்ஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த ஆல்ஃபபெட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தர் பொசிஷன்ஸ் இல்லைனா ஆல்ஃபபெட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எல்லா ஆல்ஃபபெட்ஸோட பொசிஷனும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதாவது A1லேருந்து ஆரம்பிச்சு B2 C3 D4 E5 அந்த மாதிரி போடுவீங்க இல்லையா? கொஸ்டின் பேப்பர்ல நம்மளோட ரஃப் ஷீட்ல ABCD 26 போட்டு எழுதுறது ஓகே. பட் ஒரு கொஸ்டினுக்கு அதை ரெஃபர் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சிமிலாரிட்டி பேஸ்டு ஆல்ஃபபெட் சீரிஸ் பேஸ்டு ஆல்ஃபபெட் சீக்வன்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸாக இருக்கும்போது ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணும்போது அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த ரஃப் ஷீட் எங்கே வச்சிருக்கோம் தேட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் செட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? EJOTY எஜாட்டி. ஓகேங்களா? இது வந்து ஒரு லிமிட், இது ஒரு லெவல்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ E stands for 5, J stands for 10, O stands for 15, T stands for 20, Y stands for 25. நான் வந்து அந்த 26 ஆல்ஃபபெட்ஸ் நான் ஒரு லிமிட் வச்சிருக்கேன், ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சிருக்கேன். எனக்கு என்னோட லிஸ்ட் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் அந்த குரூப் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல இருக்குமா, செகண்ட்ல இருக்குமா, தேர்ட்ல இருக்குமா, ஃபோர்த்ல இருக்குமா, ஃபிஃப்த்ல இருக்குமான்னு பார்க்குறேன். ஓகேங்களா? E வந்து 5. இப்போ எனக்கு DCல டவுட் வந்துச்சு அப்படின்னா E ல இருந்து C போயிடுவேன். டேரக்டா எனக்கு போறது கஷ்டமா இருந்துச்சுன்னா E ல இருந்து C போயிடுவேன். இப்போ J வந்து 10. இப்போ H ஓ I ஓ கேட்டாங்கன்னா H ஓட பொசிஷன் தெரியல இல்ல I ஓட பொசிஷன் தெரியல அப்படின்னா J ல இருந்து நான் வந்து I போயிடுவேன், J ல இருந்து நான் H போவேன். நெக்ஸ்ட் O ஓட பொசிஷன் 15, T ஓட பொசிஷன் 20. இப்போ U கேக்குறாங்க அப்படின்னா T20 னா U21 சொல்லலாமா? அந்த மாதிரி. நெக்ஸ்ட் Y ஓட பொசிஷன் 25. இப்போ Y வந்து எனக்கு 25 தெரியும், டக்குன்னு W வந்து எனக்கு அரே வாரத்துக்கு பதிலா நான் என்ன பண்றேன், Y ல இருந்து போறேன் W ன்ட்டு. ஓகேங்களா? Y W X Y Z அப்போ +2 வரணும். ஸோ இப்போ 25 அப்படின்னா 23 + 2 25. ஸோ W ஓட பொசிஷன் 23. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு லிமிட்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஓகேங்களா? ஸோ ப்ரீ பிளான்டாக நான் வந்து இதெல்லாம் நான் பார்த்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறது எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ரீசனிங்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஆனால் என்ன வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணுறோம், அக்யூரசி மெயின்டைன் பண்ணிட்டு அட் த சேம் டைம் எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம். அதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரிக்ஸ்னு சொல்ல முடியாது, ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ 5, 10, 15, 20, 25 தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து நம்ம வந்து நேவிகேட் பண்ணி போயிடலாம். நம்மளுக்கு தேவைப்படுற ஆல்ஃபபெட்டோட பொசிஷன்ஸை நம்ம நேவிகேட் பண்ணி போயிடலாம். ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. செலக்ட் த செட் in which the numbers are related in the same way as are the numbers of the following sets. Note, operations should be performed on the whole numbers without breaking down the numbers into their constituent digits. நம்பரை தான் பார்க்கணும், அதோட டிஜிட்ஸாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. For example, 13 operations on 13 such as adding to or subtracting from or multiplying with can be performed. Breaking down 13 into 3 and 1 and then performing mathematical operations is not allowed. ஓகேங்களா? கொடுத்துருக்க நம்பராக எடுங்க, அதை டிஜிட்ஸாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. 13 ஒரு நம்பர் கொடுத்தனா அந்த 13 எடுத்து அப்ரோச் பண்ணுங்க. 13 வந்து 1 3 1 + 3 அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்ஸா பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்பரா பாருங்க, டிஜிட்ஸா பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க. சிம்பிளி புட். ஓகே ஃபைன். தமிழ் ஒருடி படிச்சிடலாமா? பின்வரும் கணங்களின் எண்களைப் போலவே தொடர்புடைய கணத்தை தேர்ந்தெடுக்கவும். குறிப்பு, எண்களை அவற்றின் தனித்தனி இலக்கங்களாக பிரிக்காமல் முழு எண்களின் மீதே செயல்பாடுகள் செய்யப்பட வேண்டும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் செட். ஓகேங்களா? இந்த ட்ரையட் இருக்கு இல்லையா, 3 நம்பர்ஸ் இல்லை 3 டேர்ம்ஸ் வந்து ஒரு செட்டாக கொடுத்துட்டாங்க, அது ட்ரையட்னு சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு 2 செட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 செட்டை பார்த்து லாஜிக் கண்டுபிடிச்சிட்டு அதே லாஜிக் படி இருக்கிற 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் இருக்குன்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சிமிலர்லி அதாவது ஆல்ஃபபெட்ஸ்க்கு எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த நம்பர்ஸ் பார்க்க போறீங்க. லாஜிக்கை கண்டுபிடிச்சு அந்த லாஜிக் வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸில் எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போறீங்க. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் செட் பார்த்துடலாம். ஸோ 288 இருக்கு, இங்கே 8 இருக்கு, இங்கே 6 இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனித்தனியாக பார்க்கலாம். 288 வந்து 8ஓட ஒரு மல்டிபிளா? ஸோ 24 48. எஸ், 8ஓட ஒரு மல்டிபிள் தான். அதே மாதிரி 288 வந்து ஒரு 6ஓட மல்டிபிளா? 24 48 6ஓட மல்டிபிள் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 288 வந்து 8ஆலையும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும், 6ஆலையும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம 8 6 மல்டிப்ளை பண்ணி அது கூட வேற ஏதோ ஒரு ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். புரியுதா? என்ன லாஜிக்கா இருக்க முடியும்? எனக்கு இருக்கக்கூடிய டேர்ம்ஸை பார்த்தீங்கன்னா 6ன்றது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர், 8ன்றது சிங்கிள் டிஜிட் நம்பர், சின்ன நம்பராக இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 288 வருது. அப்போ 288 ஒரு ரிசல்டன்ட் நம்பர்னு எடுத்துக்கலாமா? இது ஜஸ்ட் எனக்கு ஒரு டிஜிட்ஸ். ஓகேங்களா? இது நம்பர்ஸ், இது ரிசல்டன் பண்ணலாமா? அப்போ 8யும் 6யும் ஏதோ ஒன்று பண்ணுறேன், 8யும் 6யும் ஏதோ பண்ணி ரிசல்ட் 288 கொண்டு வரேன். அது என்ன பண்ணுறேன்னு இப்போ நான் கண்டுபிடிக்கணும். இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணலாம், கியூப் பண்ணலாம், எல்லாமே லாஜிக் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்க கூடுன்றதை நீங்கள் யோசிக்கணும். எனக்கு 2 ஆப்பரன்ஸ் வந்து 2 நம்பர்ஸ் வந்து எனக்கு வந்து சின்னதாக இருக்குது, ஆனால் ஒரு நம்பர் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த சின்ன நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், ஸ்கொயர் பண்ணியிருக்கலாம், கியூப் பண்ணியிருக்கலாம்.
சின்ன நம்பர்ஸ் ஆட் பண்ணால் வரக்கூடிய ரிசல்ட் சின்ன நம்பராக தான் இருக்கும். சின்ன நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் வரக்கூடிய ரிசல்ட் சின்ன நம்பராக தான் இருக்கும். ஸோ அப்போது நம்மளுக்கு பெரிய நம்பராக இருக்கிறதுனால ஐதர் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கலாம் இல்லை ஸ்கொயர்ஸு கியூப்ஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டிவைட் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்குறேன். டிவைட் பண்ண முடியுது. அப்போ 6 8ஓட ஏதோ ஒரு மல்டிபிள் தான் 288. எந்த மல்டிபிள்னு பார்க்குறேன். ஸோ 6 into 8 போட்டோம் அப்படின்னா எனக்கு 48 வருது. 48 into what is equal to 288 அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். 48 into what will give me 288 அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ ரெண்டுமே காமன் டேபிள் பார்க்கும்போது தெரியுது எனக்கு 12 டேபிளில் போகுதுன்ட்டு. 12 4s are 48, 12 2s are 24, 12 4s are 48. நெக்ஸ்ட் திருப்பி கேன்சல் பண்ணனா 4 6 are 24. ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? சின்ன நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 6ஆல் மல்டிப்ளை பண்ணி பெரிய நம்பருக்கு அரைவாகிறாங்க. ஓகேங்களா? அந்த கொடுத்துருக்க ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி இன்டூ பொதுவாக காமனாக 6 இன்னொரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் நம்பரான 288 வந்துடும். இப்போ அதே லாஜிக் வந்து இன்னொரு ரெஃபரன்ஸ் செட்டுக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்படி ஒர்க் ஆச்சுன்னா அந்த லாஜிக் எடுத்துக்கலாம். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா வேற ஒரு லாஜிக்கு திருப்பி வந்துடலாம். ஓகே, இதே லாஜிக் தான் ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ரெண்டு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, நிறைய லாஜிக்ஸ் இருக்கலாம். சில லாஜிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செட்டுக்கு மட்டும் அப்ளை ஆகலாம், சில லாஜிக்ஸ் வந்து செகண்ட் செட்டுக்கும் அப்ளை ஆகலாம். ஆனால் ரெண்டு செட்டுக்குமே பொதுவாக அப்ளை ஆகக்கூடிய லாஜிக் தான். அதை வச்சு தான் நீங்கள் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ 7 into 5 அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன். 7 into 5 35. 35 into 6 வந்து 210 வருதான்னு பார்க்குறேன். 35 into 6 வந்து 210 வருதான்னு பார்க்குறேன். ஸோ 6 5s are 30, கேரி ஓவர் 3, 6 3s are 18, அந்த 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 210 வருது. இப்போ இதான் என்னோட லாஜிக். இன்டூ 6 அப்படின்றத என்னோட லாஜிக். ஓகேங்களா? இன்டூ 6 அப்படின்றத என்னோட லாஜிக். இப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸில் எனக்கு மல்டிப்ளை பண்ணி இன்டூ 6 பண்ண அப்படின்னா எந்த ரிசல்ட் வருதுன்றதை பார்க்கணும். ஓகேங்களா? 8 7s are 56, 56 into 6 போட்டுக்கலாமா? ஸோ அப்போ 6 6 are 36, கேரி ஓவர் 3, 6 5s are 30, 30 plus 3 33. ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட் 9 5s are 45, 45 into 6. ஸோ 5 into 6 போட்டால் யூனிட் டிஜிட் 0 தான் வரும். இங்கே யூனிட் டிஜிட் 6 வருது. யூனிட் டிஜிட் கான்செப்ட் படி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் 6 7s are 42, 2 into 6 8ல முடியணும். ஓகே, ஸோ 2 into 6 2ல முடியணும். இங்கே 2ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது 6 7s are 42. ஓகேங்களா? யா, ஸோ 7 into 6 into 6 போட்டால் நம்மளுக்கு 252 வருதான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ 6 7s are 42, 42 into 6, 6 2s are 12, கேரி ஓவர் 1, 6 4s are 24, 24 plus 1 25, 252 வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து நான் சொல்லிட்டே எழுதுறதுனால எனக்கு டைம் அதிகமாக எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஓகேங்களா? நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணி போடும்போது குயிக்காக சால்வ் பண்ணிடுவீங்க. லாஜிக் கண்டுபிடிக்கிறதுல மட்டும் நீங்கள் குயிக்காக லாஜிக் கண்டுபிடிச்சிருங்க. ஆப்ஷன்ஸ் போகிறது பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா நிறைய ட்ரிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ யூனிட் டிஜிட் மட்டும் வச்சுட்டு எது ஆப்ஷன் வரும் வராதுன்றதை நீங்கள் நேர் டவுன் பண்ணிக்கலாம். 4 ஆப்ஷனுமே செக் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், 8 into 7 56, 6 into 6 என்ன வருதுன்னு பாருங்க, 316 வருது. இப்போ நீங்கள் எதை செக் பண்ணி பார்க்கணும், ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 9 into 5 45, யூனிட் டிஜிட் 5, 5 into 6 போட்டிங்கன்னா 0 வரும். அப்போ நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை. இங்கே 9 into 4 வந்து 36, 6 into 6 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ல தான் முடியணும். இது நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை. அப்போ நீங்கள் செக் பண்ண வேண்டியது ரெண்டு ஆப்ஷன் தான், ஏசி. அதுலேயுமே ஒரே ஆப்ஷன் செக் பண்ணால் போதும். இது எடுத்து எழுதுறீங்க, எழுதிட்டு வந்துச்சுன்னா 316ஓட மேட்ச் ஆச்சுன்னா ஏ தான் ஆன்சரு, 316ஓட மேட்ச் ஆகலைன்னா சி தான் ஆன்சர். சி செக் பண்ணவே தேவையில்லை. ஓகேங்களா? கன்வென்ஷனல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ண நான் சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை நேர் டவுன் பண்ணிக்கோங்க. எது வரும் எது வராது, எது வரலாம் எது வராது அப்படின்றது பாருங்க. இப்போ 4 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் நேர் டவுன் ஆயிடுச்சா, ரெண்டுத்துல ஒன்னே ஒன்று ஒர்க் அவுட் பண்ணால் போதும். ஆப்ஷனே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ரிசல்டன் மேட்ச் ஆச்சுன்னா அது ஆன்சர். ரிசல்டன் மேட்ச் ஆகலைன்னா 100% சி தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ப்ரொவைடட் நீங்கள் கரெக்டாக கேல்குலேஷன் எல்லாம் போடணும். கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸ் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் குயிக்காக வந்துடும். ஓகேங்களா? ரீசிங்கில் ஒரு ஸ்டெப்புக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். பேரல் ப்ராசஸிங் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஒரு டைமில் நீங்கள் 2-3 விஷயத்தை யோசிச்சு பண்ணணும். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணப்பட தான் வரும். ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னே அப்படியே வராது, ப்ராக்டிஸ் பண்ணப்பட தான் வரும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், சுமன் ஹேஸ் அ பிரதர் துஷார். Tushar's daughter is Urmi. Urmi is married to Vikram. Vikram has a son Yash. How is Urmi related to Suman? So blood relation topic பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. தமிழ் ஒரு வாட்டி பார்த்துடலாம். சுமனுக்கு துஷார் என்ற சகோதரர் உள்ளார். துஷாரின் மகள் ஊர்மி. ஊர்மி விக்ரமை திருமணம் செய்துள்ளார். விக்ரமுக்கு யாஷ் என்ற மகன் உள்ளார். ஊர்மிக்கு சுமனுடன் என்ன உறவு? How is ஊர்மி ரிலேட்டட் டு சுமன்? ஓகேங்களா? ஸோ பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே பார்த்தே சொல்லிட முடியாது. அந்த ட்ரீ ஹைரார்கி டயக்ராம் போட்டு தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளும் ஹைரார்கி டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ சுமன் ஹேஸ் அ பிரதர். சுமனும் துஷாரும் பிரதர்ஸ். ஸோ பிரதர்ன்னு சொல்லிட்டாங்க, இவங்க மேலுன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரதர்னா சேம் ஜென்ரேஷன், அதனால் நான் அதை டினோட் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்,
துஷார்ஸ் டாட்டர் இஸ் உர்மி. துஷாரோட டாட்டர் பேர் உர்மி. டாட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஷீ இஸ் அ ஃபீமேல். நெக்ஸ்ட், உர்மி இஸ் மேரிட் டு விக்ரம். உர்மி இஸ் மேரிட் டு விக்ரம். ஸோ தே பிலாங் டு ஈச் அதர். அதாவது பிரதர் சிஸ்டர் சிப்ளிங்னா ஒரே ஒரு சிங்கிள் லைன் போடுவேன். மேரிட் டு ஈச் அதர்னா தே பிலாங் டு ஈச் அதர்ன்ற மாதிரி ஆரோ மார்க் வச்சு போடுவேன். ஸோ விக்ரம் வந்து மேல். நெக்ஸ்ட், விக்ரம் ஹஸ் அ சன் யாஷ். ஸோ இவங்களோட சன் தான் யாஷ். சன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேல். ஹவு இஸ் ஊர்மி ரிலேட்டட் டு சுமன். ஊர்மி வந்து சுமனுக்கு என்ன வேணும்? ஹவு இஸ் ஊர்மி. ஊர்மின்றவங்க யாரு? ஊர்மின்றவங்க யாரு? யாரோட கேட்குறாங்க? யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறாங்க? சுமனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறாங்க. ஊர்மி வந்து யாரு? சுமனோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு கேட்குறாங்க. ஸோ கூட பிறந்தவங்களோட பொண்ணு. ஓகேங்களா? சுமனோட கூட பிறந்தவங்க துஷார், துஷாரோட பொண்ணு ஊர்மி. ஸோ கூட பிறந்தவங்களோட பொண்ணு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ அப்போ அதை என்னன்னு சொல்லியிருக்காங்க? பிரதர்ஸ் டாட்டர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் டாட்டரை நீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீஸ், NIEC, நீஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த அளவுக்கு உங்களுக்கு டேர்ம்ஸ் கொடுக்கல. ஓகேங்களா? டேரெக்டாக என்ன சொல்லியிருக்காங்க? பிரதர்ஸ் டாட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரதர்ஸ் டாட்டர் தான் ஆன்சராக இருக்கும். சுமனோட பிரதரோட டாட்டர் தான் ஊர்மி. ஸோ பிரதர்ஸ் டாட்டர் வில் பி த ஆன்சர். ஓகேங்களா? சகோதரனின் மகள். சகோதரனின் மகள். இங்கே நீஸ்ன்னு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? கூட பிறந்தவங்களோட பொண்ணை நீஸ்ன்னு சொல்லுவோம். கூட பிறந்தவங்களோட பையனை நெஃப்யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பட் அந்த மாதிரி கொடுக்காம உங்களுக்கு வந்து இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. என்ன ரிலேஷன்றதை நேமாக கொடுக்காம அந்த லைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சிம்பிள் தான். ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இதில் இல்லை. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 5. இஃப் 2 is added to each odd digit and 1 is subtracted from each even digit in the number 7145632, then how many digits will appear more than once in the new number thus formed? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் எழுதிக்கலாம். சரி, தமிழில் ஒரு படிச்சிடுறேன். 7 1 4 5 6 3 2 என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்துடன் 2ஐ கூட்டி ஒவ்வொரு இரட்டைப்படை இலக்கத்திலிருந்து 1ஐ கழித்தால் அவ்வாறு உருவாகும் புதிய எண்ணில் எத்தனை இலக்கங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை இடம்பெறும்? ஓகேங்களா? எத்தனை இலக்கங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை இடம்பெறும்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 7 1 4 5 6 3 2. ஓகேங்களா? ஃபைன். ஸோ அதாவது நம்பர் சீரிஸ் பார்த்துருப்போம், ஆல்ஃபபெட் சீரிஸ் பார்த்துருப்போம், சீக்வென்ஷியல் சீரிஸ் பார்த்துருப்போம். இது ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ். இங்கே வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணலாம். ஒரிஜினலாக கொடுத்துருக்க அந்த ஒரு சீக்வன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வரக்கூடிய ரிசல்டன் சீக்வன்ஸில் அவங்க கேட்குற கொஸ்டின் நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இஃப் 2 is added to each odd digit, ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஆட் டிஜிட்டோட நம்ம 2 ஆட் பண்ணணும். ஸோ ஒரிஜினலாக இருக்க ஆட் டிஜிட் பார்த்துக்கலாமா? 7 ஆடு தான். 7 + 2 9. 1 ஆடு 1 + 2 3. 5 ஆடு 5 + 2 7. 3 ஆடு 3 + 2 5. ஸோ இருக்கிற ஆட் நம்பர்ஸில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? +2 பண்ணிட்டு ஒரு ரிசல்ட் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட், 1 is subtracted from each even digit. ஸோ 4 - 1 3, 6 - 1 5, 2 - 1 1. ஓகேங்களா? ஈவன்லேருந்து நம்ம வந்து 1 மைனஸ் பண்ணுறோம், ஆட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 2 ஆட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு மெனி டிஜிட்ஸ் வில் அப்பியர் மோர் தென் ஒன்ஸ்? எந்தெந்த டிஜிட் அப்பியர் ஆகுதுன்னு கேட்கல, எவ்வளோ டிஜிட் வந்து மோர் தென் ஒன்ஸ் அப்பியர் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த சீக்வன்ஸ் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சீக்வன்ஸ் இது மட்டும்தான். நம்மளோட ரெஃபரன்ஸ் வந்து இங்கே தான் இருக்குமே தவிர இது இங்கேருந்து இங்கே வந்தாச்சு. திஸ் இஸ் நோ லாங்கர் இன் யூஸ். ஓகேங்களா? இப்போ இதை பாருங்கள், எத்தனை நம்பர்ஸ் வந்து மோர் தென் ஒன்ஸ் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 வந்து மோர் தென் ஒன்ஸ் வந்திருக்கு, 5 வந்து மோர் தென் 1 வந்திருக்கு, 9 7 1 1 டைம் தான் வந்திருக்கு. ஸோ 2 numbers have been repeated more than once. 2 numbers have been written more than once. So 2 should be the answer. ஓகேங்களா? இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம் கம்பேரிட்டிவ்லி. ஓகேங்களா? அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸை இன்னும் அதிகமாக பாருங்கள். இங்கே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்மளுக்கு சீக்வன்ஸ் பெருசாக இருக்கும்போது நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க, ஆல்ஃபபெட்ஸை வந்து ப்ரீவியஸ் பொசிஷன் போங்க, சிம்பிள்ஸ் வந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை எழுதுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்காது சால்வ் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஓகே படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஈச் ஆஃப் GHIJNOP has a flight on a different day of a week starting from Monday and ending on Sunday of the same week. Only one person has a flight after J. Only 3 people have flights between P and O. Only one person has a flight between H and N. Only 2 people have flights between J and P. I has a flight immediately before H. How many people have flights between G and H? ஆல்ரெடி பசில் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஒன்று பார்த்துட்டோம். இது நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பசில் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஃபைன். தமிழ் ஆல்ரெடி படிச்சிடுறேன். GHI JN O மற்றும் P ஆகிய ஒவ்வொருவருக்கும் வாரத்தின் வெவ்வேறு நாட்களில் விமான பயணம் உள்ளது. ஜேக்கு பிறகு ஒருவருக்கு மட்டுமே விமான பயணம் உள்ளது. P மற்றும் ஓக்கு இடையே 3 பேருக்கு விமான பயணம் உள்ளது. H மற்றும் Nக்கு இடையே ஒருவருக்கு மட்டும் விமான பயணம் உள்ளது. J மற்றும் Pக்கு இடையே இருவருக்கு மட்டுமே விமான பயணம் உள்ளது.
ஹெச்சுக்கு உடனடியாக முந்தைய நாளில் ஐக்கு விமான பயணம் உள்ளது. ஜி மற்றும் ஹெச்சுக்கு இடையே எத்தனை பேருக்கு விமான பயணம் உள்ளது? ஓகேங்களா? ஸோ டேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன் ஹூஸ் ஹேவிங் ஃப்ளைட் ஆன் த டே அதான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாமா? ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே அண்ட் எண்டிங் ஆன் சண்டே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறது அதுதான். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இப்படி எழுதியாச்சு. எது வந்து நம்மளுக்கு டேரெக்டாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ ஒன்லி ஒன் பர்சன் ஹேஸ் அ ஃப்ளைட் ஆஃப்டர் ஜே. ஜேக்கு அப்புறம் ஒரே ஒருத்தருக்கு தான் ஃப்ளைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ லாஸ்ட்டாக முடியறது சண்டேல முடியுதுன்னா ஜே ஹேஸ் அ ஃப்ளைட் ஆன் சாட்டர்டே. ஓகேங்களா? என்ன சொல்லுங்க கிளியராக பாருங்க. ஒன்லி ஒன் பர்சன் ஹேஸ் அ ஃப்ளைட் ஆஃப்டர் ஜே. ஜேக்கு அப்புறம் ஒரே ஒருத்தருக்கு தான் ஃப்ளைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ளைட்டு டேட்ஸ் வந்து சண்டேல முடியுது அப்படின்னா அந்த வாரம் சண்டேல முடியுதுன்னா சாட்டர்டே தான் உங்களுக்கு ஜேக்கு உண்டான ஃப்ளைட்டாக இருக்கும். ஒன்லி 3 people have flights between O and P. Okay, next. Only one person has a flight between H and N. Only 2 people have flights between J and P. ஸோ ஜேக்கும் பிக்கும் இடையில 2 பேர் தான் பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கீழே போக முடியாது. ஸோ 2 people இருக்காங்க. ஸோ ஜே அண்ட் பின்னா இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒன்லி 2 people have flights between J and P. ஜேக்கும் பிக்கும் இடையில 2 பேர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. போட்டாச்சு. இப்போ ஐதர் வித் ரெஸ்பெக்ட் டு ஜே ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு பி. க்ளூஸ் எதா இருக்கான்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி பாருங்க. ஒன்லி 3 people have flights between P and O. ஒன்லி 3 people have flights between P and O. ஸோ ஓ மேலே போட முடியாது. 1 2 3 ஓ வேணால் கீழே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓக்கும் பிக்கும் இடையில 3 பேர் ஃப்ளைட் பிரயாணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ளைட் ட்ராவல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓக்கும் பிக்கும் நான் பி கீழே ஓ போட்டுக்கிறேன். ஒன்லி 2 people. ஓகே. ஐ ஹாஸ் அ ஃப்ளைட் இமீடியட்லி பிஃபோர் ஹெச். அதுக்கு நம்ம ஹெச்சை பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைன். ஹவு மெனி பீப்புள் ஆர் ஃப்ளைட்ஸ் பிட்வீன் ஜே அண்ட் ஹெச்? ஓகே. இதுக்கு முன்னாடி இருக்க க்ளூ ஏதாவது விட்டுட்டோம்னு பாருங்க. ஒன்லி 3 people have ஒன்லி ஒன் பர்சன் ஹஸ் அ ஃப்ளைட் பிட்வீன் ஹெச் அண்ட் என். ஓகேங்களா? ஒன்லி ஒன் பர்சன் ஹஸ் அ ஃப்ளைட் பிட்வீன் ஹெச் அண்ட் என். ஸோ அப்போது ஹெச்சையும் எண்ணையும் இங்கே போட்டால் தான் நம்மளுக்கு 1 people பிட்வீன் வரும். கரெக்டாக? ஹெச்சையும் எண்ணையும் இங்கே போட முடியாது. ஹெச்சையும் எண்ணையும் இங்கே போட முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஹெச் அண்ட் என். ஒன்று ஹெச் இங்கே வந்திருக்கா அப்படின்னா என் இங்கே வரணும். இல்லை ஹெச் இங்கே வந்திருக்கு அப்படின்னா என் இங்கே வரணும். நம்மளுக்கு ஆர்டர் தெரியாது. ஒருத்தர் தான் இன்பிட்வீன் இருக்காங்கன்றது தெரியுமே தவிர யார் மேலே யார் கீழேன்றது தெரியாது. ஓகேங்களா? ஃபைன். இப்போதைக்கு 2 பேர் இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்க போகிறாங்கன்றது பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இது உங்களை வச்சு வேறு ஏதாவது க்ளூ இருக்கா? ஐ ஹாஸ் அ ஃப்ளைட் இமீடியட்லி பிஃபோர் ஹெச். ஐ ஹாஸ் அ ஃப்ளைட் இமீடியட்லி பிஃபோர் ஹெச். இப்போ ஹெச்சை இங்கே போட்டோம் அப்படின்னா ஹெச்சுக்கு இமீடியட்லி பிஃபோர் ஐ இங்கே வரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி இந்த இடத்துல பி இருக்காங்க. ஸோ ஹெச் இங்கே வர மாட்டாங்க. ஹெச் இங்கே தான் வருவாங்க. அப்போ தான் ஹெச்சுக்கு இமீடியட்லி அபோவ் பார்க்கும்போது ஐ போட முடியும். புரியுதா? இப்போ 99% எல்லாரும் ஃபில் பண்ணியாச்சா? ஜிஹெச்ஐ ஜேஎன்ஓ பி. ஜி மட்டும் தான் மிஸ்ஸிங்கா? ஓகே. ஸோ ஜி எங்கே போட்டுக்கலாமா? ஜி ஹெச்ஐ ஜேஎன்ஓபி அவ்வளோதான் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி பீப்புள் ஆஃப் ஃப்ளைட்ஸ் பிட்வீன் ஜி அண்ட் ஹெச்? ஹவு மெனி பீப்புள் ஆஃப் ஃப்ளைட்ஸ் பிட்வீன் ஜி அண்ட் ஹெச்? ஜிக்கும் ஹெச்சுக்கும் இடையில எத்தனை பேருக்கு ஃப்ளைட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஜிக்கும் ஹெச்சுக்கும் இடையில 2 பேருக்கு ஃப்ளைட் இருக்குது. ஜிக்கும் ஹெச்சுக்கும் இடையில 2 பேருக்கு ஃப்ளைட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது ஆன்சர் 2 வில் பி த ஆன்சர். ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு பசில் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியுதா? படிக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூசிங் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் டேப்லர் காலம் எடுத்து போட்டு ஒரு க்ளூவாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாக்ஸஸை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்காது. பார்க்கும்போது பெருசாக இருக்குமே தவிர மலைப்பாக இருக்குமே தவிர எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்காது. ஓகேங்களா? ஃபைன். ஸோ ரீசனிங் ரிலேட்டட் டாப்பிக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? இதோட கண்டினியூஷன் செஷன் வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகே தேங்க்ஸ்.